வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "முள்ளில்லா ரோஜா" கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரஜித் பேசிக்கொண்டே போக, "ஒரு நிமிஷம்" என்று அவனை நிறுத்தினாள். அவளின் குரலில் பேச்சை நிறுத்தியவனிடம், "உங்களுக்கு என்னை பத்தி என்ன தெரியும்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறீங்க?" என்று சற்று கடினமான குரலில் கேட்டாள். அவளின் கேள்வி அவனுக்கு சிரிப்பை வரவழைக்க கடகடவென்று சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்க ஆரம்பித்தவன் நிறுத்தாமல் சிரித்து கொண்டே இருக்க சுஜா பொறுமை இழந்து, "பிரஜித் ப்ளீஸ், முதல்ல சிரிக்கிறத நிறுத்துங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இப்படி சிரிச்சுட்டே இருந்தா என்ன அர்த்தம்?" என்று கேட்டவளை தன் சிரிப்பை நிறுத்திவிட்டு அவளை ஊடுருவி பார்த்தான். அவன் பார்வையில் இருந்த கூர்மையை தாங்க முடியாமல் தலை தானாக நிலம் நோக்கி குனிய, "நீங்க கேட்ட கேள்விக்கு சிரிக்காம என்ன செய்யறது சுஜிதா? உங்களோட கேள்வி எப்படி இருக்கு தெரியுமா? உங்கள நேற்று சந்தித்து இன்று உங்களிடம் காதலை சொல்கிற விடலை பையனிடம் கேட்கிற மாதிரி இருக்கு. உங்கள சந்தித்து 1 வருடத்துக்கு மேலே வேண்டுமென்றால் ஆகி இருக்கலாம். ஆனா உங்களுடன் மனதளவில் பல காலம் வாழ்ந்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கு" என்றவனின் குரலில் இருந்த ஒருவித ஏக்கம் சுஜியை சுட்டது. பிரஜித்தே தொடர்ந்து, "உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியாது? உங்கள் தாய் உங்களை விட்டு போனதில் இருந்து இன்று சுயமாக படிச்சு முன்னேறி சொந்தமாக தொழில் செய்கிற வரைக்கும் தெரியும். வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றும் தெரியும். எங்கே சென்றாலும் கிடைக்காத சந்தோஷம் வீட்டினுள் நுழைந்தால் கிடைக்கும் என்று சொல்வாங்க. ஆனா உங்களுக்கு அதுவே இல்லை என்பதும் தெரியும். இப்ப சொல்லுங்க, வேற என்ன தெரியணும் எனக்கு?" என்றான் சற்று ஆவேசமாக. அவனின் ஆவேசத்திற்கு விரக்தியாக சிரித்துவிட்டு, "இதெல்லாம் தெரிந்து என்ன ஆகிவிடப் போகிறது? உங்கள் நண்பரின் தங்கை என் தோழி என்பதால் அவள் மூலம் தெரிந்திருக்கலாம். சரி, இத விடுங்க. நீங்கள் என்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே, இதை நீங்கள் மட்டுமே முடிவு செய்தால் போதுமா? ம். நீங்களோ வசதியான குடும்பத்தில் இருந்து வந்தவர். பல கம்பெனிகளுக்கு சொந்தக்காரர். நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு என்ன தகுதி இருக்கு என்று என்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள்? அழகை வைத்துத்தான் என்ற பதில் உங்களுடையதாக இருந்தால், சாரி, உங்கள் காதலின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை" என்று அவனை வெட்டிவிட நினைத்து பேச, பிரஜித் இடையில் புகுந்து, "வில் யூ ஸ்டாப் இட்?" என்றான் அதட்டலாக. "நீங்கள் இப்பவும் என்னை தவறாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சரியாக சொல்லப்போனால் என்னை நீங்கள் புரிந்து கொள்ள கொஞ்சம் கூட முயற்சி செய்யவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்" என்றதும், "இல்லை, நான் என்ன சொல்ல" என்று ஏதோ சொல்ல முயற்சித்த சுஜியை கை அமர்த்தி, "போதுங்க, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுஜிதா. நான் உங்களின் புற அழகை பார்த்து காதலிக்கவில்லை. உங்களின் மன அழகுதான் உங்களிடம் என்னை ஈர்த்தது" என்றதுமே சுஜியின் பார்வையில் கேலி தோன்றி மறைய, "பெற்ற தந்தை உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்திருந்தும் அவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற பாசமும், அவரின் 2வது மனைவியின் குழந்தைகளை உங்களுடன் கூட பிறந்த தங்கைகள் போல பாசமாக பார்த்து கொள்வதும், உங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை அந்த குடும்பத்திற்கு செலவிடுவதும், அதைவிட உங்கள் குடும்பத்தை யாரிடமும் விட்டு கொடுத்து பேசாமல் இருக்கிறீர்களே, அந்த பக்குவம், பொறுமை, நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கும் பாசம், இதையெல்லாம் விட வேறென்ன தகுதி வேண்டும்? இந்த தகுதிதான் என்னை உங்களின் பின்னால் சுற்ற வைத்தது. விடலை பருவ வயதில் கூட நான் காதலை பற்றி யோசித்து பார்த்ததில்லை. பெண்களை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை. உங்களை சந்தித்த போதும் கூட உங்கள் மேல் எனக்கு பெரிய ஈடுபாடு ஏற்படவில்லை. ஆனால் உங்களை பற்றி தெரிய வந்தபோது என் மனசு உங்கள் வசமானது நிஜம். ஆனால் கடந்த 1 வருடமாக நீங்கள் என் மனசில் உட்கார்ந்துகிட்டு என்னை அலைக்கழிப்பது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இதை உங்களை இம்ப்ரெஸ் செய்யவோ, நீங்கள் என்னை நம்ப வேண்டும் என்றோ சொல்லவில்லை. எனக்கு பொய் சொல்லத் தெரியாது. பொய் சொல்பவர்களையும் பிடிக்காது" என்று மிக மிக நிதானமாக அவளுக்கு தன்னை புரிய வைக்கும் நோக்கோடு சொன்னவனை ஒரு பெருமூச்சோடு பார்த்தாள். அவள் அமைதியாக இருப்பதைக் கண்டு, "என்ன மேடம், இன்னும் நான் சொல்வதில் நம்பிக்கை வரவில்லையா? இல்லை, இவனை எப்படி நம்புவது என்ற பயமா?" என்று சற்று வேதனையோடு கேட்பவனை அவசரமாக இடைமறித்து, "ச்சே, உங்களை நம்புவதும் பிடித்திருப்பதும் 2ஆம் பட்சம். முதலில் எனக்கு கல்யாணத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லை. அதுவும் காதல் கல்யாணம் என்றால்" என்று முழுமையாக சொல்ல முடியாமல்
தன் அம்மாவின் நிர்கதியான நிலையை நினைத்து அந்த வேதனையை விழுங்கிக் கொண்டு மேலே பேசும் முன், சாரிங்க, உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ அப்ப சொல்லுங்க, நான் வரேன். உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மையானது என்று ஒரு நாள் உங்களுக்கு புரியும் என்று தொடர்ந்து பேச முடியாமல் வேதனையில் முகம் சுருங்கிவிட பைக்கில் ஏறி கிக்கரை ஸ்டார்ட் செய்தவனை, பிரஜித், ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்றாள். அவள் அழைத்ததும் நிமிர்ந்து பார்க்காமல் இருக்க, உங்கள் கோபம் எனக்கு புரியுது. ஆனா என் சூழ்நிலையும் நீங்க புரிஞ்சுக்கணும் என்றவள் கொஞ்சம் நிறுத்த ஆர்வத்துடன் நிமிர்ந்து பார்த்தான். நான் இதுவரைக்கும் நீங்கள் சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்ததே இல்லை. அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேண்டும் என்று அவனிடம் பார்வையாலேயே அனுமதி கேட்க, அவளின் விழிகள் செய்யும் ஜாலத்தில் தன்னை மறந்து முகத்தில் புன்னகை மலர்ந்தது. தாராளமா, எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கோங்க. ஆனா சீக்கிரமே ஒரு நல்ல பதிலை சொல்வீங்க என்ற நம்பிக்கையில் காத்திருப்பேன் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க என்ற சந்தோஷத்துடன் சொல்லிவிட்டு, பாய், டேக் கேர் என்று பைக்கை கிளப்பிக் கொண்டு செல்ல, சுஜிக்கு அப்படியே ஓய்ந்து போய் அங்கேயே உட்காரணம் போல இருந்தது. நல்லா யோசித்து சீக்கிரமே நல்ல பதிலை சொல் என்று தந்தை பிரயோகித்த அதே வார்த்தையை பிரஜித்தும் சொல்லிவிட்டு செல்ல, எல்லோருக்குமே அவரவர் காரியம்தான் முக்கியமாக இருக்கிறது. என்னை பற்றி, என் மனதை பற்றி யாருமே யோசிக்க மாட்டார்களா என்று அலுப்பு தட்டியது. ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து வெளியே கோயில் இருக்கும் தெருவில் இருந்து வெளியே வந்து ரோட்டை தொட, வேகமாக அவளை உரசி கொண்டு வந்த பிரஜித்தை கண்டதும் மீண்டும் என்ன என்ற கேள்வியோடு அவனை நோக்கினாள். அவள் முகத்தில் இருந்த குழப்பத்தைக் கண்டு கவர்ச்சியாக சிரித்துவிட்டு, கூல் கூல் மேடம், உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன் சந்தோஷத்துல என சுஜியின் முகத்தில் இருந்த குழப்பம் கூட. என்னங்க புரியலையா? இப்பவாவது என் காதலை கன்சிடர் செய்கிறேன் என்று சொன்னீர்களே, அதுக்குத்தான் இந்த தேங்க்ஸ் என்று முகம் விகசிக்க சொல்லிவிட்டு அவளின் பதிலுக்கு கூட காத்திராமல் விருட்டென்று பைக்கை கிளப்பி கொண்டு போய்விட்டான். அவளின் சந்தோஷத்தையும் துள்ளலையும் கண்ட சுஜிக்கு சிறிது நேரம் முன்பிருந்த அலுப்பு இருந்த இடம் தெரியாமல் பறந்து போக, மலைக்காற்று முகத்தில் மோத அவளுடைய ஸ்கூட்டி வேகமாக பறந்தது. ஒரு வாரம் சென்றிருக்கும். அன்று ஞாயிற்றுக்கிழமை லீவ் என்பதால் சித்திக்கு சமையலில் உதவிவிட்டு சிறிய தங்கைக்கு முகத்துக்கு தேங்காய் எண்ணெயும் எலுமிச்சை சாறையும் கலந்து மசாஜ் செய்து கொண்டிருந்தவளை தேடி வந்தார் தந்தை. பழைய கால வீடு என்பதால் கூடத்தின் நடுவில் அமைந்திருந்த முற்றத்தில் அமர்ந்திருந்த சுஜியிடம் வந்தவர், என்னம்மா, நான் சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சையா? அதுக்கு உன்னோட பதில் என்னம்மா என்றார் மிக ஆர்வமாகவும் அதே சமயம் மிகவும் மெதுவான குரலிலும். சுஜிக்கு முதலில் அவர் எதை பற்றி கேட்கிறார் என்று புரியாமல், எதற்கு என்னுடைய பதில் வேணும் என்றாள் நெற்றியை சுருக்கி. அவள் மிக சாதாரணமான குரலில் பேசவும், மெதுவா பேசுமா, உன் சித்திக்கு கேட்க போகுது என்ற உதட்டில் விரல் வைத்து எச்சரிக்க, தங்கை நந்தினி தந்தையின் பயத்தை கண்டு கலாட்டாவாக சிரித்தாள். ரங்கனின் முகத்தில் சட்டென்று கடுமை ஏற, ஏய், இப்ப எதுக்கு இப்படி சிரிச்சு ஊற கூட்டுற? உங்க அம்மா வந்துட்டு போறா என்று சிறிய பெண்ணை கோபித்து கொள்ள, அவள் அப்பாவின் கோபத்தை சற்றும் சட்டை செய்யாமல், ஐயோ அப்பா, அம்மா வீட்டுல இல்ல, அவங்க அப்பவே அஸ்வினியை அழிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால அக்கா கிட்ட பயம் இல்லாம பேசுங்க என்ற தகவலை சொல்லிவிட்டு, அது சரி, எதுக்கு அம்மாவுக்கு இப்படி பயப்படுறீங்க? அக்கா கிட்ட பேசினா அவங்களுக்கு என்ன? பார்க்க போனா அக்காவுக்கு தான் நீங்க பயப்படணும் என்று வெகுளியாய் கேட்டவளின் காதை சுஜி புன்னகையுடன் செல்லமாக பிடித்து திருக, ரங்கன் நிம்மதி பெருமூச்செறிந்தார். அதாம்மா, அன்னைக்கு மாப்பிள்ளையோட போட்டோ கொடுத்தனே, அதை பத்தி தான் கேட்குறேன். நீ என்ன முடிவு செஞ்சிருக்க என்று கேட்டதும் தான் சுஜிக்கு ஞாபகமே வந்தது. அவரை கலக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்து, அப்பா, நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்க மாட்டீங்களே என்றவளிடம் முகக்குறிப்பால் அவளை மேலே பேச சொல்ல, கையை கழுவி கொண்ட தந்தையிடம் வந்தமர்ந்து, அப்பா, எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள வேண்டாம்ப்பா, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஊர்லேயோ இல்லை வெளியூர்லேயோ இருந்தா கூட போதும், என்னால் உங்களை, என் தங்கைகளை சித்தியை விட்டு போக முடியாது என்று கண் கலங்கியவளை உலக அதிசயமாக பார்த்தார். அவரின் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து மேலே பேசும் முன் தந்தையிடம் விபரத்தை கேட்டுக்கொண்டு, ஏன் சுஜிக்கா, உன்னைத்தான் அம்மாவுக்கு பிடிக்கலையே, எப்பவும் திட்டிக்கிட்டே இருக்காங்களே, அப்புறமும் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா எப்படிக்கா? அப்பா தான் பிரான்ஸ்ல உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காரே, அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இர.
வசதியாவும் வாழலாம் என்ற தங்கையின் தலையை ஆதரவாக வருடி கொடுத்தாள். அதானே, பாரு, சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றதும் சரியாத்தானே இருக்கு. உனக்கு இங்க எந்த விதத்திலையும் சந்தோஷம் கிடைக்காத போதே எல்லாரும் வேணும்னு ஏன் நினைக்கிற? எல்லாரையும் விட்டு கண் காணாத தூரத்துல சந்தோஷமா இருக்கலாமே. உன் சித்தி நிச்சயம் திருந்து போறதில்ல. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படியே கஷ்டங்களை அனுபவிக்க போறோமா? எதுவுமே தூரத்துல இருந்தா அருமை புரியும். ஒரு கால் நீ அவ கண்ணில் படாம இருந்தாலாவது உன் மேல பாசம் வருதான்னு பார்க்கலாமே என்றவரை இடைமறித்தாள். அப்பா, சொந்தங்கள் என்பது கடவுள் கொடுத்த பரிசு. அதை உதறி தள்ள நமக்கு என்ன அதிகாரம் இருக்குப்பா? அதுவும் இல்லாம சொந்தங்களே வேண்டாம், வசதியான வாழ்க்கை மட்டும் போதும்னு நினைக்க நான் சுயநலவாதி இல்லையே. சோ, எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை வேண்டாம்ப்பா. இதோட இந்த பேச்சை விட்டுருங்களேன் ப்ளீஸ் என்று வெறுமையான குரலில் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு அகல ரங்கம் சிலையாய் சமைந்துவிட நந்தினி அக்காவை பெருமையாய் பார்த்தாள். அடுத்த நாள் மாலை நேரத்தில் பார்லரில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த சுஜி மிக கோபமாக உள்ளே நுழைந்த விஸ்வத்தை ஆச்சரியத்துடன் வரவேற்றாள். அவளின் அன்பான வரவேற்பு விஸ்வத்திற்கு மேலும் கோபத்தை தூண்ட, உன் வரவேற்பு இருக்கட்டும், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார் ஆத்திரம் மிக. அவரின் ஆத்திரத்தின் காரணம் புரியாமல், என்ன அங்கிள், ஏன் இவ்வளவு கோபமா பேசுறீங்க என்று கேட்டவளுக்கு, எனக்கு உங்ககிட்ட பேசணும் என்றார் கிளி பிள்ளை போல் அழுத்தமான அமைதியுடன். அதற்கு மேல் அவரை கேள்வி கேட்காமல் தன் வேலையை அங்கு வேலை செய்கிற மற்றொரு பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு விஸ்வத்திடம் வந்தவள், சொல்லுங்க அங்கிள், என்ன பேசணும் என்று கேட்டதும் தான் தாமதம். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற சுஜி? வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அது வேண்டாம்னு சொன்னியாமே நேத்து ரங்கங்கிட்ட. உனக்கு என்ன ஆச்சு? நீ அவங்கிட்ட சொன்ன மாதிரி உறவுகள் வேணும்னா கடவுள் கொடுத்த பரிசா இருக்கலாம். ஆனா கடவுள் அதன் மதிப்பு தெரியாத ஆட்களிடம் அல்லவா கொடுத்து விட்டான். நீ மட்டும் அந்த பரிசை நல்லபடியா காப்பாற்றணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? போதும் சுஜி, உன் அன்பையும் பொறுமையையும் புரிஞ்சுக்க முடியாத ஆட்களுக்காக எதுக்காக உனக்கு கிடைக்க போகிற நல்ல வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்ற? நீ என்ன பெரிய தியாகியா? இல்ல நீ செய்கிற இந்த தியாகத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு மனசு இருக்கும்னு நினைக்கிறையா என்று படபடவென்று புரிந்தார். அவர் தன் மேல் வைத்திருக்கிற பாசம்தான் இவ்வளவு கோபத்திற்கு காரணம் என்று புரிய அவர் பேசி முடிக்கட்டும் என்று அமைதியாக காத்திருந்தாள் சுஜி. சுஜியின் அமைதி அவருக்கு கோபத்தை அதிகமாக்க, சொல்லு சுஜி, நீ என்னதான் உன் சிறிய அன்னைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்தாலும் அதனால் ஒரு புண்ணியமும் இல்லை. உன் முட்டாள்தனமான முடிவை மாற்றி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல் என்றார் மிகவும் எரிச்சலுடன். அவரின் பேச்சுக்கு ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள், அங்கிள், நான் எதுக்கு அப்படி சொன்ன தெரியுமா கேட்டுவிட்டு மேலே தொடர்ந்து அவருக்கு விளக்கம் கொடுக்க முயற்சித்தவள். மே கமின் என்ற ஆண் குரல் கேட்டு பேச்சை நிறுத்திவிட்டு அனுமதி கொடுக்க உள்ளே வந்தவன் பிரஜித். ஹாய் மேடம், ஹவ் ஆர் யூ? என்ன மேடம், போன வாரம் யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டீங்க. ஆனா இதுவரைக்கும் உங்க முடிவை சொல்லவே இல்லையே. உங்களின் பதிலுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஆவலோட காத்திருக்கேன் என்ற துள்ளலுடன் பேசிக்கொண்டே திரும்பியவனின் பார்வையில் விஸ்வம் விழ அவனின் பேச்சும் பாதியிலேயே தடைப்பட்டது. அதுவரை பிரஜித்தை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தவர் அவன் பேச்சின் அர்த்தம் புரியாமல் கேள்வியாக சுஜியை ஏறிட்டார். விஜய் தங்களுடன் கழித்த ஒவ்வொரு நிமிடமும் நேரம் ரக்கை கட்டி பறக்க அவர்கள் ஊருக்கு திரும்பும் நாளும் வர சங்கிக்கு மனம் சோர்ந்து போனது. அதற்குள் ஒரு வாரம் ஓடிவிட்டதே. இன்னும் கொஞ்ச நாள் இவருடன் விடுமுறையை கழிக்க மாட்டோமா என்ற ஏக்கம் போட்டு மாட்ட தந்தையின் முகத்தை ஒரு எதிர்பார்ப்புடன் நோக்கினாள். மகளின் மனதில் இருந்த மனப்போராட்டம், ஆசைகள் எதுவும் புரியாத மாணிக்கம் அவளின் பார்வையை தவறாக புரிந்து கொண்டு, என்னடா செல்லம், ரொம்ப டயர்டா இருக்கா? நாளைக்கு காலையில கிளம்பலாம்டா. அப்பாவுக்கும் நாளையோட லீவ் முடியுது இல்லையா என்ற வாஞ்சையுடன் அவள் தலையை கோத, தன் மனதில் இருப்பதை எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் மௌனமாக அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். அடுத்த நாள் காலையிலேயே திருச்சிக்கு கிளம்பியவர்களை தக்க உதவிகள் செய்து காரில் ஏறும் வரை கூட விஜயிடம் தனியாக பேச சங்கியின் மனம் துடித்தது. ஆனால் துணிந்து பேச அவளுடைய தைரியம் இடம் கொடுக்கவில்லை. என்னதான் பெற்றோருக்கு செல்ல பெண் என்றாலும் தன் மனதில் தோன்றிய காதலை அவர்களிடம் சொல்ல முடியாமல் புழு போல துடித்தவள் கார் புறப்பட தயாரானதும் விஜயின் பிரிவை தாங்க முடியாமல்
கண்ணில் நீர் கோர்த்து கொள்ள அவனை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டாள். விஜய்க்கும் சங்கியின் பாராமுகம் சங்கடத்தை கொடுக்க முகம் சுருங்கி போனது. அவள் தன்னை நிமிர்ந்து பார்க்க மாட்டாளா என்று மாணிக்கம் தம்பதியினருக்கு தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவளோ அவன் முகத்தை சந்திக்க திராணியற்று வேறு எங்கோ பார்த்தவாறு வெறும் தலையை மட்டும் அசைத்து விடை பெற்று கொள்ளவும், விஜயின் முகத்தில் ஏமாற்றம் கூடாரம் போட்டு கொள்ள, கைகுலுக்கி விடை பெற்ற மாணிக்கத்துக்கு ஸ்ருதி இல்லாமல் விடை கொடுத்தான். மதுரையில் இருந்து திருச்சி வரை யாரிடமும் பேசாமல் வாய் மூடி மௌனியாகிவிட்ட மகளை கண்டு பெற்றவர்கள் கலங்கி போக, மகளின் சோர்வை பார்க்க சகிக்காமல், என்னடா கண்ணா, என்னாச்சு? ஏன் நேத்தையிலிருந்து எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்க? இன்னும் கொஞ்ச நாள் ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கா என்று ஆசையுடன் மகளிடம் கேட்டுக்கொண்டே கவலையுடன் மனைவியின் முகத்தை ஏறிட்டார். பானுமதிக்கும் மகளின் சோர்வுக்கு காரணம் தெரியாமல், ஏ சங்கீதா, இப்ப என்னாச்சுன்னு இப்படி முகத்தை மழை நீளத்துக்கும் தொங்க போட்டுக்கிட்டு இருக்க? நீ ஆசைப்பட்டேன்னு தானே இந்த சுற்றுலாவே ஏற்பாடு செய்தார் அப்பா. இந்த ஒரு வாரமும் நல்லா தானே போச்சு. நாளை கழிச்சு மறுநாள் நீ காலேஜ் போக வேண்டாமா என்று தாய்க்கே உரிய கண்டிப்புடன் கேட்டவளை அடக்கினார் கணவர். நிறுத்து பானு, அவளே சோர்ந்து போயிருக்கா. என்னாச்சுன்னு கேளுன்னா இப்படியா பிள்ளைய மிரட்டுவ? போடி, நானே கேட்டுக்கிறேன் என்று தர்ம பத்தினியை அடக்கிவிட்டு, அவ எப்பவுமே அப்படித்தான், நீ சொல்லுடா அப்பா கிட்ட என்று கொஞ்ச என்று நொடித்தாள் பானு. தாயின் முகத்தை சற்று கலக்கத்துடன் நோக்கியவள் தாய் தன் முகபாவத்தை கவனிக்கும் முன் தந்தையின் தோளில் சாய்ந்து, ஒண்ணு இல்லப்பா, இந்த விடுமுறை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. அதான் ஊருக்கு போகணும்னதும் கொஞ்சம் நல்லா ஆயிட்டேன் என்று புன்னகையை பூசிக்கொண்டு மனதார பொய் சொன்னவளை நம்பினார் அந்த அப்பாவி தந்தை. திடீரென்று பிரஜித் வந்து நிற்பான் என்று எதிர்பார்க்காத சுஜி ஒரு நிமிடம் தடுமாறி இருவரையும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தாள். சுஜி அறிமுகம் செய்து வைத்ததும் மரியாதை நிமித்தமாக நாகரிகமாக கை குலுக்க விஸ்வத்திற்கு அவனின் செயல் பூரிப்பை கொடுத்தது. சாரி சுஜிதா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. நான் அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன், பாய் என்று இங்கிதத்தோடு அவளிடமும் விஸ்வத்திடமும் விடை பெற்று கொண்டு சென்றவனை புன்னகையுடன் பார்த்துவிட்டு, யாருமா அந்த பையன்? பார்க்க படு ஸ்மார்ட்டா இருக்கானே என்று சிலாகித்து கேட்டதும் இதழின் ஓரம் சிறு முறுவல் தோன்றி மறைந்தது. அங்கிள், உங்ககிட்ட அவரை பத்தி சொல்லத்தான் நினைச்சேன், அதுக்குள்ள அவரே வந்துட்டார் என்று வெட்க புன்னகை முகத்தில் முட்டாக மலர்ந்த விதத்தில் விஸ்வத்தின் பார்வையில் ஒரு புதிய ஆர்வம் தோன்ற, அவரின் பார்வை விஷயத்தை அறிந்து கொள்ள துடித்தது. அவரின் ஆர்வம் அவளின் பூ முகத்தில் சிறு முறுவலை கொண்டு வர பிரஜித்தை பற்றி கூறி அவன் காதலையும் அதற்காக அவன் காத்திருக்கிற விஷயத்தை கூறியதும் விஸ்வத்திற்கு இதெல்லாம் உண்மையா? அப்படி இதெல்லாம் உண்மையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த அப்பாவி பெண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமே என்ற ஆதங்கமும் ஆசையும் போட்டி போட, நீ என்னம்மா சொன்ன என்றார் ஆவலுடன். இதுவரைக்கும் எதுவும் சொல்லல அங்கிள். ஏன்னா இதுவரைக்கும் அவரோட காதலை பத்தி நான் கன்சிடர் பண்ணவே இல்லை என்றதுமே விஸ்வத்திற்கு எரிச்சல் மிக, ஏமா, அதான் அந்த பிள்ளையே உன்னை கல்யாணம் செய்துக்க ஆசைப்பட்டு உன்னை வந்து கேட்டிருக்கு. அப்புறமும் என்ன உனக்கு தயக்கம்? பார்க்கவும் நல்லா இருக்கான் பையன், சம்மதம்னு சொல்லிட வேண்டியது தானே என்றார். அவரின் பேச்சை கேட்டு கலகலவென்று சிரித்தவளை குழப்பத்துடன் பார்த்து, ஏமா, நான் இப்ப என்ன ஜோக் சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்க? நீ மனசு விட்டு சிரிச்சு நான் பார்த்து பல நாள் ஆச்சுன்னாலும் இந்த சம்பவத்துல நீ சிரிக்கிறதுக்கான அர்த்தம் புரியலையே என்றார் நெற்றியை சுருக்கி. சாரி அங்கிள், எனக்கு நீங்க சொன்னது கேட்டதும் சட்டுன்னு சிரிப்பு வந்துட்டது, அதான் சிரிச்சிட்டேன், சாரி என்று மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு, சிறிது நேரம் முன்பு அப்பா பார்த்த பிரான்ஸ் மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொல்லின்றீர்கள், இப்போ பிரஜித்தை பார்த்து விஷயம் தெரிந்ததும் அவரின் காதலுக்கு சம்மதம் சொல்கிறீர்கள். இவரை பார்த்ததும் பிரான்ஸ் மாப்பிள்ளையோட இவர் பெட்டர் என்று தோன்றிவிட்டதா? வாழ்க்கையில் எப்போதுமே ஒன்றுக்கு ஒன்று உசத்தியாகத்தானே அங்கிள் இருக்கும். அதற்காக மனசை அடிக்கடி பச்சோந்தி மாதிரி மாத்திக்க முடியாதே என்றாள் நிதானமாக. உன்னோட இந்த பேச்சு நீ எந்த அளவுக்கு பக்குவமான பெண் என்பதை காட்டுது. அதே சமயம் நான் யாதவனை விட பிரஜித் பெட்டர் சாய்ஸ் என்பதற்காக சொல்லலம்மா. உன் அப்பன்காரன் செய்த செயலுக்கு எந்த நல்ல மாப்பிள்ளை வந்து உன்னை ஏற்றுக்கொள்ள போகிறானோங்கிற பயத்துல தான் பிரான்ஸ் வரனுக்கு சம்மதம் சொல்ல சொன்னேன்.
ஆனா கடவுள் புண்ணியத்துல பிரஜித்தே முன் வந்து கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படும்போது அதை ஏற்றுக்கொள்வதில் தவறே இல்லையே. எப்போதுமே நாம் ஆசைப்படுகிறவர்களை விட நம்மை காதலிக்கிறவர்களை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என்று சொல்வார்கள். அப்படி பார்த்தால் ஒன்றுமே தெரியாத யாதவை திருமணம் செய்து கொள்வதை விட உன் மீது ஆசைப்பட்டு உன்னையே சுற்றி வரும் பிரஜித்தை கல்யாணம் செய்து கொண்டால் உன் வாழ்வு சுகப்படும் என்பதால் தான் அப்படி சொன்னேன் என்று தன் செயலுக்கு விளக்கம் கற்பித்தவரை அன்புடன் நோக்கினாள். இவருக்கு என்ன செய்தோம்? எப்போதும் என்னை பற்றியே யோசிக்கும் இவருக்கு என்ன செய்ய போகிறேன் என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு அவரை புன்னகையுடன் நோக்கி, நானும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கிள். அவர்கிட்ட என் சம்மதத்தை சொல்லிடலாம்னு இருக்கேன். ஆனா என்று கொஞ்சம் வெட்கத்துடன் தன் முடிவை சொல்லி கொண்டு வந்தவள், ஆனா என்று இழுத்து நிறுத்தினாள். ஆனா என்னம்மா என்றார் கேள்வியாக விஸ்வம். அப்பாவிடம் அவர் பார்த்த மாப்பிள்ளையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, இப்போது பிரஜித்தை பற்றி எப்படி அங்கிள் பேச முடியும்? அவர் தவறாக நினைக்க மாட்டாரா என்று சங்கடத்துடன் கேட்டவளை பார்த்து சிரித்துவிட்டு, அடப்போமா, பைத்தியக்கார பொண்ணா இருக்கையே, அவன் என்ன தவறா நினைக்கிறது? அந்த தகுதி அவனுக்கு எங்க இருக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த விஷயத்தை பத்தி நான் ரங்ககிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல அந்த பிள்ளைகிட்ட உன் சம்மதத்தை சொல் என்றபடி எழுந்தார். சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ உன் வேலையை கவனி என்று வெளியில் வந்த செருப்பை மாட்டியவரிடம், அங்கிள் ஒரு சின்ன விண்ணப்பம் என்று தயங்க, சொல்லுமா என்று ஊக்குவித்தார். அப்பா கிட்ட இப்போதைக்கு பிரஜித்தை பத்தி சொல்ல வேணாம், நேரம் வரும்போது சொல்லலாமே என்று வேண்ட ஒரு வினாடிக்கு குறைவாக கேள்வியாக பார்த்தவர் என்ன நினைத்தாரோ, உன் இஷ்டம் என்ற ஒற்றை வார்த்தையோடு அவளிடம் விடை பெற்று கொண்டு சென்றார். சிறிது நேரம் அவர் சென்ற பாதையையே பார்த்து கொண்டிருந்து விட்டு உள்ளே சென்றவளுக்கு நிறைய வேலைகள் காத்து கொண்டிருந்தன. இவள் மட்டுமே செய்யும் ஃபேஸ் ப்ளீச்சிங்கிற்காக காத்திருந்த 2 பெண்களுக்கு அந்த வேலையை செய்ய அதிலேயே மூழ்கி போனாள். மணி 7 ஆனதும் பார்லரை மூடிவிட்டு பெரிய கோபுர தெருவில் இருக்கும் தன் வீட்டுக்கு செல்ல ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து கொஞ்ச தூரம் சென்றவளுக்கு ஏனோ அடி அண்ணாமலை கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உதிக்க வண்டியை கிரிவலம் ரோட்டில் திருப்பினாள். ரமணா ஆசிரமம் அங்கே அருகே நெருங்கியதும் உள்ளே சென்று விட்டு போகலாம் என்று முடிவு செய்து வண்டியை ஆசிரமத்தின் உள்ளே விட்டு பூட்டிவிட்டு ரமண மகரிஷியின் சமாதியை தரிசித்துவிட்டு கோயிலை ஒரு தரம் சுற்றிவிட்டு வண்டியின் அருகே வந்தவளுக்கு அங்கு நின்று கொண்டிருந்தவனை கண்டதும் முகம் அவளையும் அறியாமல் வெட்கத்தில் மலர்ந்தது. அதை பிரஜித் பார்த்துவிடக் கூடாதே என்று பிரயத்தனப்பட்டு அவனிடம் மறைத்து, என்ன பிரஜித் இங்க காட்சி கொடுக்குறீங்க? உங்க ஆபீஸ் இங்கதான் இருக்கா என்று கண்ணில் சிரிப்புடன் கேட்டவளை நோக்கி குறும்புடன் உதட்டை சுழித்தான். என் மனம் கவர்ந்த தேவதை இங்கே அருள் மாலிக்கும் போது அந்த இடத்தில் என்னை தவிர வேறு யார் காட்சி கொடுக்க முடியும்? ஆ என்ற ஒற்றை புருவத்தை தூக்கி அவள் பாணியிலேயே கேட்ட விதத்தில் சுஜிக்கு அதுவரை உள்ளத்தில் துடித்து கொண்டிருந்த சிரிப்பு வெளியே வெடித்து சிதறியது. அவளின் சிரிப்பை மனம் முழுவதும் நிரப்பிக்கொண்டு அப்படியும் ஆசை தீராமல் அவள் சிரிப்பை ரசித்து கொண்டே, சாரி, மதியம் உங்களை தொந்தரவு செஞ்சுட்டேன், ஒன்ஸ் அகெயின் சாரி என்று உண்மையாக வருத்தப்பட்டவனை மலர்ந்த முகத்தோடு ஏறெடுத்து பார்த்து, சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கு எதுக்கு சாரி, நோ ஃபார்மாலிட்டிஸ் என்றவளை ஆழமாக நோக்கினான். அவனின் பார்வை சுஜையின் இதயத்தில் 1000 இசைக்கருவிகள் ஒன்றாக இசைக்க, அவனிடம் பேச நிறைய இருந்தாலும் பேச ஒன்றுமே இல்லாத மாதிரி தோன்ற ஒரு இனிய அவஸ்தையோடு அங்கு வந்த பக்தர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவளிடம், அப்புறம் என்றான் எதையோ எதிர்பார்த்து. அவனின் கேள்வியில் அவளின் பார்வை அவன் முகத்தை நோக்கி ஒரு குழந்தை மாதிரி தாவ, அவனின் முகத்தில் தெரிந்த ஒருவித எதிர்பார்ப்பு அவளுக்கு இனிய சிலிர்ப்பை ஏற்படுத்தினாலும் தன் முடிவை சொல்ல முடியாமல் பாழாய் போன வெட்கம் அவளை தடுத்தது. இனியும் இங்கு நின்றால் சரி வராது என்று நினைத்து வண்டியை ஸ்டார்ட் செய்து, நான் கிளம்புறேன் என்று அவனின் முகத்தை பார்க்காமலேயே விடை பெற்றவளை ஒரு நிமிஷம் நிறுத்தினான். திரும்பியவளிடம், எதையோ சொல்ல நினைத்து சொல்லாமலே போறீங்க என்ற பிரஜித்தின் ஆழ்குரல் அவளை என்னவோ செய்ய வண்டியை நிறுத்தினாள். அவனை நிமிர்ந்து பார்க்காமலேயே, நான் தான் ஏற்கனவே சொன்னனே நோ ஃபார்மாலிட்டிஸ்னு என்ற குரலே வெளியே வராமல் சொன்னவளை ஒரு நிமிடம் புரியாமல் தலையை சரித்து கண்களை சுருக்கி பார்த்தவனுக்கு சட்டென்று அதனுடைய அர்த்தம் மண்டைக்குள் உரைக்க அவனின் கண்ணுக்குள் 1000 மத்தாப்பு ஒளிர்ந்தது. ஹே, யூ மீன் யூ லவ் மீ
என சுஜிக்கு வெட்கத்தில் முகம் சிவந்துவிட தலையை குனிந்தபடி வெறுமே ம் என்ற தலையை அசைக்க அவளின் பதில் சம்மதம் அவனுள் 1000 மின்னல்களை உருவாக்க யாஹூ என்று சற்று குரல் உயர்த்தி கத்த அங்கிருந்த மரங்களில் இருந்த மயில் திடீரென்று வந்த சத்தத்தில் பயந்து சட சட என்று பறந்து வேறு மரத்திற்கு தாவியது. ஹேய் ஷ், என்னாச்சு உங்களுக்கு? சின்ன பையன் மாதிரி கத்தி கூப்பாடு போடுறீங்க? பாருங்க, எல்லாரும் நம்மையே பார்க்கறாங்க. இங்க சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்று வெட்க சிரிப்புடன் கேட்டவளின் அருகில் குனிந்து ஒரு கண்ணை லேசாக சுருக்கி, எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரியலையே என்ற தலையை கோதி நிமிர்ந்து சிரித்தவனை விழி அகல பார்த்தாள். அதன் பிறகு இருவருக்கும் என்ன பேசுவது என்று தெரியாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்க சுஜிதான் முதலில் சுதாரித்து, சரி நான் கிளம்புறேன், நேரமாச்சு என்றபடி ஸ்கூட்டியை கிளப்பியவளை சுஜி என்றழைக்க என்ன என்று நிமிர்ந்தவளிடம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட் என்றான் மென்மையான புன்னகையுடன். அவளும் அதே புன்னகையுடன் நோ ஃபார்மாலிட்டிஸ் என்ற உதட்டை சுழித்து சொன்னதும் பிரஜித்தின் முகம் புன்னகையில் விரிந்தது. காலேஜுக்கு கிளம்பி வெளியே வந்த மகளை கண்டதும் பானுமதி குழப்பமாக தலையில் இருந்து கால் வரை அளந்தவள் அவளை கேள்வியாக நோக்கினாள். தாயின் பார்வையில் இருந்த கேள்விக்குறிக்கு அர்த்தம் புரியாமல், என்னம்மா காலேஜுக்கு நேரமாகுது, டிஃபன் எடுத்து வைக்காம என்னை இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க என்றாள் சற்று எரிச்சலாக. நான் பாக்குறது இருக்கட்டும், நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு பேசுற? குத்தாலத்துக்கு போயிட்டு திரும்பி வந்ததுல இருந்து நீ என்னம்மா மாதிரி தான் இருக்க. புத்தி சரியில்லாதவங்க குத்தாலுக்கு போயிட்டு வந்தா புத்தி தெளியும். ஆனா உனக்கு நேர் எதிரா புத்தி கெட்டு போயில்ல இருக்கு. என்னடியாச்சு உனக்கு? உன் மனசுல இருக்கிறது எதுவா இருந்தாலும் வெளியில சொன்னா தானே தீர்வு கிடைக்கும். பெற்ற தாயின் ஆதங்கம் மகளுக்கு எரிச்சலை கிளப்பியது. அம்மா கொஞ்சம் நிறுத்துறையா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க என்று அலட்சியமாக கேட்டவளை கவலையாக பார்த்தாள். என்ன சொன்ன? நான் புலம்புறேனா? நீ வந்து நிக்கிற கோலத்தை பார்த்து தான் புலம்ப வேண்டியதா இருக்கு என்றதும் தன்னை கண்ணாடியில் பார்த்தவள் ச என்று தலையில் நடித்து கொண்டு, இப்ப என்ன, நெத்தியில பொட்டு வைக்கல, கையில வளையல் போடல, வாட்ச் கட்டல, இது ஒரு பெரிய விஷயமா? எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் மழைதான் என்று முணுமுணுத்தபடி பொட்டை வைத்து கொண்டு வளையலையும் வாட்சையும் கட்டி கொண்டு சொல்லாமல் கொள்ளாமல் வெளியில் செல்ல பானுமதி சோர்ந்து போய் தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்தாள். எவ்வளவு நேரம் சென்றதோ. மதியம் சாப்பிட வந்த மாணிக்கம் தோளை தட்டிய பிறகு தன் நிலைக்கு வந்தவரிடம், என்ன பானு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நான் வந்தது கூட தெரியாம உட்கார்ந்திருக்க என்று கேட்டதும் தான் தாமதம். முகம் அழுகையில் கசங்க கணவரின் நெஞ்சில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். எதற்குமே கலங்காத மனைவி திடீரென்று உடைந்து போய் அழுவதை தாங்க முடியாமல் அவளை தன்னிடமிருந்து விலக்கி, பானு என்னாச்சு, ஏன் அழற, என்ன விஷயம் சொல்லிக்கிட்டு அழுமா என்று பதற அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் மேலும் அழுகை அதிகரிக்க மீண்டும் அவர் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே என்ற பாட்டை முணுமுணுத்தபடியே வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த சுஜியை இடுப்பில் கை வைத்தபடி கண்ணில் குறும்புடன் ரசித்து கொண்டிருந்தாள் அஸ்வினி என்ற அஸ்வி. தங்கையின் முகத்தில் விளையாடிய குறும்புத்தனத்தை கண்டு ஹம்மிங்கை நிறுத்திவிட்டு என்ன என்று வேண்டுமென்றே புருவத்தை தூக்கி கேட்க புன்னகையுடன், அக்கா நானும் உன்னை கொஞ்ச நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உன் முகத்துல சந்தோஷமும் அதே சமயம் நிறைய கனவும் மிதக்குதே, என்ன விஷயம் என்று அவளும் சுஜி மாதிரியே குறும்புடன் புருவத்தை தூக்கினாள். தங்கையின் கேள்வி சுஜியை தூக்கி வாரி போட, சச்ச என்ன உளற அஸ்வி, கனவும் இல்லை நினைவும் இல்லை, நான் எப்போதும் போலத்தான் இருக்கேன், நீ கண்டதையும் உளராத, அடுத்த வாரம் உனக்கு முழு பரீட்சை வருதே, அதுக்கு தயார் செஞ்சிட்டியா என்று பேச்சை மாற்றி சற்று கராராக கேட்டாள். நான் ஒன்றும் உளரல, நீ தான் என்கிட்ட என்னமோ மறைக்கிற என்ற மனத்தாங்கலுடன் கூறிவிட்டு, நந்தினி சொன்னா உனக்கு அப்பா வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்துருக்கிறாருன்னு, சொல்லுக்கா மாப்பிள்ளை எப்படிக்கா இருக்கார், உனக்கு பிடிச்சிருக்கா அவரை என்று மீண்டும் குழந்தையின் ஆர்வத்தோடு கேட்டவளின் அருகில் வந்து வாஞ்சையுடன் அவள் தலையை வருடினாள். அக்கா உங்கிட்ட ஒன்றும் மறைக்கல செல்லம், என் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிற உங்களிடம் நான் எதற்கம்மா மறைக்கப் போகிறேன்? அப்பா மாப்பிள்ளை பார்த்திருக்கிறது உண்மைதான், ஆனா இன்னும் நான் என் முடிவை சொல்லல. அப்படி கல்யாணம் முடிவானால் உங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போற? ஆ
என்று மிகவும் பொறுமையாக அந்த 16 வயது குழந்தைக்கு எடுத்து சொன்னாள். சரி, நீ போய் படி. இப்படி நீ என்கிட்ட அரட்டை அடிக்கிறது சித்திக்கு தெரிஞ்சா உன்னைத்தான் கோபிச்சுக்குவாங்க என்று அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துவிட்டு மொட்டை மாடிக்கு சென்று அமர்ந்தவளின் பார்வை வானத்திலேயே நிலைத்தது. அவளின் மனம் முழுவதும் பிரஜித் தான் நிறைந்திருந்தான். சுஜி அவனிடம் தன் மனதை சொல்லி 1 மாதமாகிறது. ஆனால் இன்று வரை ஒரு தவறான பார்வையோ பேச்சில் விரசமோ இருந்ததில்லை. சுண்டு விரலை கூட தொடாமல் பேசும் நாகரிகமும் வசதியானவனாக இருந்தும் பேச்சில் துளி பந்தா கூட இல்லாமல் இருந்ததும் அவளுக்கு தன் மனம் கவர்ந்தவனின் மீது மரியாதையை வளர்த்தது. அவனிடம் பழகும் ஒவ்வொரு வினாடியும் சுஜிக்கு அவளின் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிய வைக்க, இவரையா 1 வருடம் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம் என்று தன் மீதே கோபம் வந்தது. அடுத்த வாரம் வீட்டில் தங்கள் காதலை சொல்லிய பிறகு வீட்டுக்கு கூட்டிப் போகிறேன் என்றிருக்கிறார். அதுவரை அப்பாவிடமோ வேறு யாரிடமோ இப்போதைக்கு சொல்லாமல் இருப்பதுதான் நல்லது என்று யோசித்தபடியே இருந்தவளை ராணியின் கட்டை குரல் அழைக்க அறக்க பறக்க மாடியை விட்டு கீழே இறங்கி சென்றாள். மனைவியின் அழுகையை எதை சொல்லியும் நிறுத்த முடியாமல் போனவர் அவள் அழட்டும் என்று காத்திருக்க, கொஞ்ச நேரம் கழித்து பானுமதியின் கண்ணீர் நின்று விசும்பல் மட்டுமே வர அவரை தன்னிடமிருந்து விலக்கி, இப்ப சொல்லு பானு, என்னாச்சு? ஏன் அழற? சங்கீதா காலேஜ் போயிட்டாளா? அவளுக்கு ஏதாவது என்று மேலே தொடர முடியாமல் ஒரு பதைப்புடன் நிறுத்தினார். கலங்கிய கண்களுடன் சங்கீதாவின் மாற்றங்களையும் அவள் பேசிய பேச்சுக்களையும் கூறியவள், எனக்கு என்னமா பயமா இருக்குங்க. இப்படியெல்லாம் பேச மாட்டாளே, என்னங்க ஆச்சு நம்ம பொண்ணுக்கு? நாம சுற்றுலா போயிட்டு வந்ததுல இருந்து என்னமோ மாதிரி தான் இருக்கா அவ என்ற விசும்பலுக்கிடையே சொல்லி முடிக்க, மாணிக்கத்திற்கு அப்போதுதான் பெண்ணின் மாற்றங்கள் புரிய ஆரம்பித்தன. பானுவை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தியவர் முகவாயை தடவிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தார். நாம் நம் பெண்ணிற்கு எந்த குறையுமே வைத்ததில்லையே, அப்படி இருக்க ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? எதுக்காக எரிஞ்செறிஞ்சு விழணும்? அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு தாயிடம் சொல்ல முடியாத அளவுக்கு சங்கீதாவுக்கு என்ன பிரச்சனை என்ற தனக்குள்ளேயே கேள்விகளில் நீந்தி கொண்டிருந்தவரை, என்னங்க, ஒரு வேளை நம் பெண் காதலிக்கிறாளோ என்ற குரல் நடுங்க கேட்ட தர்ம பத்தினியை கண்ணாலேயே எரித்து விடுபவர் போல் பார்த்தார் மாணிக்கம். அவரின் பார்வையை அலட்சியம் செய்து, ஆமாங்க, நீங்க என் மேல கோபப்பட்டாலும் உண்மை அதுதான்னு நினைக்கிறேன். காதல் வந்தாத்தான் ஒரு பெண் தனிமையை நாடுவாள். என்னதான் பேரண்ட்ஸ் நண்பர்களாக பழகினாலும் இந்த பாழாய் போன காதல் அவர்களை நம்மிடமிருந்து தனிமைப்படுத்துதான் செய்யும் என்ற மனைவியின் பேச்சை எரிச்சலோடு கேட்டு கொண்டிருந்தவர், சரி, உன் வாதப்படியே வச்சுக்குவோம். அப்படின்னா அவளின் காதலன் யாராக இருக்கும்னு நினைக்கிற என்றார் அதே எரிச்சலோடு. உங்க கேள்விக்கு சரியா பதில் தெரியல. யாரா இருக்கும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றவள் ஏதோ முடிவு செய்தவளாக கண்ணை முந்தானையால் துடைத்து கொண்டு, கொஞ்சம் இருங்க வர என்று மகளின் அறையை நோக்கி செல்ல, மாணிக்கமும் என்ன எதற்கு என்று புரியாமலே மனைவியின் பின்னால் சென்றார். எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம், என்ன கிடைக்கும் என்று தெரியாமலேயே மகளின் அறையை தலை கீழாக புரட்டியவளின் கண்கள் மகளின் அலமாரியில் அவளின் துணிகளின் கீழ் கிடைத்த ஒரு புகைப்படத்தில் அதிர்ச்சியுடன் நிலைத்தன. அந்த புகைப்படத்தை கைகள் நடுங்க எடுத்து கணவரிடம் நீட்ட, என்னவென்று குழப்பத்தோடு பார்த்தவளின் கண்களும் அதிர்ச்சியில் நிலை குத்தின. மகளும் குற்றாலத்தில் சந்தித்த விஜயும் மிக நெருக்கமாக புகைப்படத்தில் போஸ் கொடுத்து கொண்டிருக்க, கணவனும் மனைவியும் அதிர்ச்சியுடன் பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டார்கள். அவர் பார்வையில் தங்கள் பெண் தங்களுக்கு தெரியாமல் இப்படியெல்லாம் கூட செய்வாளா என்கிற அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. பானு மேலும் எதையோ எதிர்பார்த்து அவளின் அலமாரியை நோண்ட, சில கடிதங்களும் வாழ்த்து அட்டைகளும் கிடைத்தன. ஒவ்வொன்றாக படிக்க படிக்க பானுவின் வயிற்றில் கத்தியை பாய்ச்சியது போல் இருக்க, என்னங்க, நாம மோசம் போயிட்டமே என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். மாணிக்கத்திற்கு இதையெல்லாம் பார்த்து அதிர்ச்சியாக இருந்தாலும் ஏனோ தன் செல்ல மகளை தவறாக நினைக்க தோன்றவில்லை. அதனால் மனைவியின் எல்லாமே முடிந்து போன மாதிரியான அழுகை அவருக்கு சற்று கோபத்தையே கொடுத்தது. பானு, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி ஒப்பாரி வைக்கிற? முதல்ல இப்படி அழுகிறத நிறுத்து. இப்ப என்ன, நம்ம பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிற, அவ்வளவுதானே? இது என்ன ஊர் உலகத்துல நடக்காததா என்றதும் சீற்றத்துடன் நிமிர்ந்தாள் பானு. என்னங்க பேசுறீங்க? ரொம்ப சாதாரணமா காதலிக்கிறா அப்படிங்கிறீங்க? அது சரி, உங்களுக்கு செல்ல பொண்ணாச்சே,
அதான் பெண் என்ன செய்தாலும் தவறாகவே தோணல போல இருக்கு. எவன் கூடவோ நெருக்கமா போஸ் கொடுக்கறாளே, அது உங்களுக்கு தப்பா தெரியலையா என்றாள் கணவரிடம் கோபமாக. பானு, உன் வாயை கழுவு என்ற மனைவியை அதட்டியவர், எப்படி உன்னால நம் பெண்ணை இப்படி கேவலமா நினைக்க முடியுது? நான் இப்ப சொல்றேன், எல்லாம் என் பெண்ணை உன்ன மாதிரி கேவலமா எடை போட முடியாது. கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை அவ. அவளை போய் எதிரியோட பெண் போல நினைச்சு பேசுற? நாம ஒன்றும் காதலுக்கு எதிரிகள் இல்லையே. காலேஜ் விட்டு வரட்டும், நானே கேட்குறேன். அப்போ அவள் காதலிக்கிறது உண்மைன்னா நாமே அந்த பையன்கிட்ட பேசி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா போச்சு. இதுக்கு எதுக்கு கத்தி கூப்பாடு போடுற என்று மிக சாதாரணமாக கூற பானு அவரை ஆத்திரத்துடன் முறைத்தாள். ஓ, அந்த அளவுக்கு பொண்ணு மேல நம்பிக்கையா? அந்த நம்பிக்கையை உங்க பொண்ணு எந்த அளவுக்கு காப்பாத்துவான்னு எனக்கு தெரியல. உங்க பொண்ணுக்கு கள்ளங்கபடம் இல்லைன்னு சொல்றீங்களே, அப்படின்னா இவ்வளவு நெருக்கமா 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இது எப்ப எடுத்ததா என்று எதிர்கேள்வி கேட்ட மனைவியை நிதானமாக பார்த்தார். இது என்ன கேள்வி பானு? அந்த பையன் நம்மோட பாப்பநாசம் வந்திருந்த போது எடுத்திருப்பா, இதை போய் பெருசுபடுத்துற என்று அலட்சியமாக பதிலை கேட்டு தலையில் அடித்து கொண்டாள். அப்படியா என்று ஆத்திரத்துடன் கேட்டுவிட்டு, நல்லா கேட்டுக்கங்க, அவ சுற்றுலா வரும்போது புடவையை கொண்டு வரல, வெறும் சுடிதார் தான் கொண்டு வந்தா. இதுல அவ புடவையில் இருக்கா. அப்படின்னா இது அநேகமா அவ இங்க வந்திருக்கும் போது எடுத்திருக்கணும் என்றாள் ஆவேசமும் ஆத்திரமுமாக. மனைவியின் ஆடித்தனமான பேச்சு சற்று கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு வந்தாலும், சரி நீ சொல்றபடியே வச்சுப்போம், இப்ப அதுக்கு என்ன என்று மீண்டும் அலட்சியமாக கேட்டவரை கண்கள் சிவக்க முறைத்து, கொஞ்ச நேரம் முன்னே உங்கள் பெண் கள்ளங்கபடு இல்லை என்றீர்களே, அப்படி இருந்திருந்தால் அந்த பையன் இங்கு வந்து அவளை சந்திப்பதை உங்கள் பெண் உங்களிடம் ஏன் சொல்லவில்லை? எதற்கு மறைக்கணும்? சரி, என்னிடம்தான் சொல்ல பயம். நீங்கள் தான் உங்கள் பெண்ணிற்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சே, உங்களிடம் சொல்ல வேண்டியது தானே என்றாள் குத்தலாக. மனைவியின் பேச்சு மாணிக்கத்தின் உள்ளத்தில் முதலாக கொஞ்சம் பயத்தையும் சந்தேகத்தையும் விளைவித்தது. ஆனால் உடனே அதை ரப்பரால் அழித்து, சேச்ச, இவள் கண்டதையும் நினைத்து குழப்பி என்னையும் குழப்புகிறாள். பெற்ற பெண்ணை நாமே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவார் என்று மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாய் மனைவியின் மீது கோபத்தை வளர்த்து கொண்டார். இனி கணவரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்தவள் விடுவென்று ஹாலுக்கு சென்று டெலிஃபோனை எடுத்து பெண்ணின் கைபேசிக்கு அழைத்தாள். மனைவியின் செய்கைக்கு அர்த்தம் புரியாமல், என்ன செய்யற பானு, சொல்லிட்டு செய் என்று சற்று குரல் உயர்த்தி கேட்டதும் அவரை உக்கிரமாக பார்த்துவிட்டு பதிலை சொல்லாமல் மீண்டும் ஒரு முறை பெண்ணின் கைபேசிக்கு அழைக்க முயன்றும் நாட் ரீச்சபிள் என்றே வர சோர்வுடன் வைத்துவிட்டு, சங்கியின் போன் நாட் ரீச்சபிள்னே வருது, அப்படின்னா அவள் அழைக்கிற தூரத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம் என்றாள் கடுமையாக. முட்டாள் மாதிரி வளராத. நாட் ரீச்சபிள்னு வந்தா அவ ஃபோனை ஆஃப் செஞ்சு வச்சிருக்கான்னு கூடத்தான் அர்த்தம். இது கிளாக் டைம், அதனால ஸ்விட்ச் ஆஃப். இது கிளாஸ் டைம், அதனால ஸ்விட்ச் ஆஃப் செஞ்சு வச்சிருக்கலாம். இதையெல்லாம் ஏன் தான் பெருசுபடுத்துறேன்னு தெரியல. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இருக்கு உன் நினப்பு பேச்சு எல்லாம் என்று கேலி செய்தவரை ஓய்ந்து போய் பார்த்தாள் மானு. சரிங்க, உங்க ஆசைப்படியே நான் முட்டாள், லூசு, இன்னும் என்னவெல்லாம் இருக்கோ அத்தனையுமா இருந்துட்டு போறேன். ஆனா எனக்கு இப்பவே சங்கீதாவை பார்த்து ஆகணும். எனக்கு என்னமோ அவளுக்கு ஆபத்துன்னு தோணுது. உடனே அவளை எனக்கு பார்த்தாகணும் என்று கிட்டத்தட்ட கெஞ்சிய மனைவியின் நிலை பரிதாபமாக இருந்தது. அவளை தன்னோடு அணைத்து, பானு, இப்போ ஒன்றும் பயப்படுற மாதிரி நடக்கல. இப்போ உடனேயே அவளை பார்க்கவும் முடியாது. இது கிளாஸ் நடக்கிற டைம். இப்போ போய் நாம் அவளை தொந்தரவு செய்யணுமா? இன்னும் ஒரு 2 மணி நேரம் காத்திருக்க கூடாதா என்று கனிவுடன் கேட்டவரிடம், ப்ளீஸ் எனக்காக என்ற பார்வையாலேயே கெஞ்ச வேறு வழி இல்லாமல் மகளின் கல்லூரிக்கு அழைத்து சென்றார். ஹெச்ஓடியை சந்தித்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கும் தன் மகளை சந்திக்க வேண்டும் என்று கூறியதும் பியூனை விட்டு அவளை அழைத்து வர சொல்லி அனுப்ப, அவனோ சுவரில் அடித்த பந்து போல திரும்பியவன் சங்கீதா 1 வாரமாக கல்லூரிக்கே வரவில்லை என்ற குண்டை தூக்கி போட்டான். அன்று சனிக்கிழமை என்பதால் பெண்கள் கூட்டம் சற்று அதிகமாக வந்திருக்க பம்பரம் போல் சுழன்று கொண்டிருந்த சுஜியை அவளின் உதவியாளினி அழைத்து, உங்களை தேடி பிரஜித் சார் வந்திருக்கார் என அவளிடம் வேலையை ஒப்படைத்துவிட்டு பிரஜித்தை தேடி விசிட்டர் ஹால் பக்கம் வந்தாள். அவள் வரும் வரை அங்கிருந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்த பிரஜித்
சுஜியை கண்டதும் புன்னகையுடன் நிமிர அவனை வரவேற்கும் முகமாக சிரித்து, எப்ப வந்தீங்க பிரஜித் என்று கேட்டாள். ஜஸ்ட் இப்பதான் என்றவன். சுஜி, ஒரு குட் நியூஸ். அம்மா கிட்ட நம்ம பத்தி சொல்லிட்டேன். உடனே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. போகலாமா என்று கேட்டான். திடீர்னு வந்து அம்மா பார்க்கணும்னு சொல்றாங்க, வரீங்களான்னு அழைத்ததும் சுஜிக்கு ஒன்றும் புரியாமல், என்ன பிரஜித் இப்படி திடீர்னு சொன்னா எப்படி என்று தயங்க, ஏன் இதுல தயங்க என்ன இருக்கு என்றான் புரியாமல். இல்ல, நான் ரொம்ப சாதாரணமான சேலையில இருக்கேன். முதல்லயே சொல்லியிருந்தா அதுக்கேத்த மாதிரி உடுத்தி வந்திருப்பேன் என்றாள் சிறு தயக்கத்துடன். ஓ, இதுதான் உங்க தயக்கத்துக்கு காரணமா என்று அழகிய பல் வரிசை தெரிய சிரித்துவிட்டு, நீங்க எந்த புடவையில இருந்தாலும் தேவதை மாதிரி தான் இருக்கீங்க, அதனால தயங்காம வாங்க என்றதும் வெட்கத்தில் முகம் சிவக்க, ஒரு நிமிஷம் பிரஜித் என்றபடி உள்ளே சென்றாள். சில நிமிஷங்கள் கழித்து வெளியே வந்தவள் பிரஜித்துடன் அவன் காரில் கிளம்பினாள். முதல் முறையாக அவனுடன் ஒன்றாக காரில் செல்வதால் ஏற்பட்ட நர்வஸ்னஸ் அவளை அலைக்கழிக்க, பிரஜித்தின் பக்கம் திரும்ப கூச்சப்பட்டு வெளியிலேயே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவளை கண்டு புன்னகைத்தவன், என்ன சுஜி, என் கூட கார்ல வர்றதுக்கு அவ்வளவு பயமா என்றான் குறும்புடன் கூடிய கேலியுடன். அவன் குறும்பிற்கு லேசான முறுவலுடன், சேச்ச அப்படியெல்லாம் இல்ல என்று மென்மையாக சொல்லிவிட்டு மீண்டும் வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தவள் சில வினாடிகள் கழித்து, பிரஜித், உங்க வீட்ல நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வாங்களா என்றாள் சிறு பயத்துடன். காதலை சொன்ன நாளில் இருந்து இன்று வரை அவள் இந்த கேள்வியை பல முறை கேட்டிருந்தாலும் இன்று அதே கேள்வி சற்று பயம் கலந்து வருவதை புரிந்து கொண்டவன் வண்டியை ஓரமாக நிறுத்தி அவள் பக்கம் திரும்பி அவளின் அனுமதியுடன் அவளின் கையை தன் கையில் உள்ளடக்கி, சுஜி, என் அம்மா அப்பாவுக்கு என் ஆசைகள் தவிர வேறு எதுவுமே பெருசு அல்ல. அந்தஸ்தை விட குணத்தைத்தான் விரும்புவாங்க. அவங்களுக்கு நிச்சயம் உன்னை பிடிக்கும். அதனால் இதில் பயப்பட தேவையே இல்லை. இருந்தாலும் உன் பயத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சப்போஸ் என் பேரண்ட்ஸ் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா கூட நான் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன். இது நிச்சயம். அதனால் வீணான பயம் வேண்டாம். பி ரிலாக்ஸ்டு சுஜி என்ற அவன் பேச்சில் அவளுக்கு நம்பிக்கை மலர, சுஜியின் மனதில் இருந்த சஞ்சலம் மறைய சிரிப்பு கூட வந்தது. அவளின் சிரிப்பை கண்டதும் தட்ஸ் குட் என்றபடி புன்னகையுடன் வண்டியை எடுத்தவன் அவளுடன் தன் கம்பெனி விஷயங்களை பேசியபடி சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த தன் பங்களாவுக்கு அழைத்து சென்றான். பியூன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் பானுமதியின் முகம் இருண்டு கணவரின் முகத்தை கலவரமாக நோக்கி, பெண்ணின் மேல் அசையாத நம்பிக்கை வைத்திருந்த மாணிக்கத்திற்கு இந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. ஆனாலும் மனதுக்குள் நடக்கும் கலவரத்தை வெளியில் காட்டாமல் இருக்க மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தவர் மனைவியின் முகத்தை சந்திக்க முடியாமல் தவிர்த்துவிட்டு ஹெச்ஓடியை எப்படி சமாளிப்பது என்று யோசித்து கொண்டிருந்தார். கணவன் மனைவி இருவரும் திருவென்று முழிப்பதை கண்ட ஹெச்ஓடி, என்ன சார், சங்கீதா ஒரு வாரமா காலேஜுக்கே வரல, ஆனா நீங்க அவ காலேஜுக்கு வந்த மாதிரி பார்க்கணும் கூப்பிடுங்கன்னு சொல்றீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் என்ற கண்ணாடியை தூக்கிவிட்டு கொண்டு கடுமையாக கேட்டார். தன் பெண் ஏதோ தவறு செய்கிறாள் என்ற வினாடியில் புரிந்து கொண்டவர் காலேஜில் அவள் பெயர் கெட்டுவிடக் கூடாதே என்பதற்காக, ஐம் சாரி, நாங்கள் தான் தவறாக இங்கே வந்துட்டோம். என் பொண்ணு ஒரு மாதத்துக்கு ஏதோ முழு நேர கிளாஸா ஃப்ரெஞ்சு கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று சொல்லியிருந்தாள். அதை மறந்து போய் அவளை தேடி காலேஜுக்கு வந்திருக்கிறேன் என்று அவரிடம் மன்னிப்பு கோரிவிட்டு, வாமா பானு போகலாம் என்று அழைக்க, என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமலும் கணவரின் பேச்சை தட்ட முடியாமலும் ஹெச்ஓடியிடம் விடை பெற்று கொண்டு கணவரை பின்தொடர்ந்தாள். எதுவும் பேசாமல் காரில் ஏறிய கணவரை காளி போல் முறைத்து, நான் என்று ஆத்திரத்தில் குரல் உயர்த்தி பேச ஆரம்பித்த மனைவியை ஒரு கையாலேயே அடக்கி, முதலில் வீட்டுக்கு போகலாம் என்று இறுகிய முகத்துடன் கூற, பானுவுக்கே அவரின் முக பாவனையை கண்டு சர்வமும் அடங்க மௌனமாக காரில் ஏறி அமர்ந்தாள். வீட்டை அடைகிற வரைக்கும் இருவரும் அவரவர் கவலைகளில் மூழ்கி மௌனமாக வந்தவர்கள் வீட்டுக்குள் வந்ததும் பானு அறைக்குள் ஓடி கட்டிலில் விழுந்து அழ, மாணிக்கம் சோஃபாவில் சோர்ந்து போய் சரிந்தார். ஆசையையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த தங்கள் செல்ல மகள் இப்படி பெற்றவர்களின் முகத்தில் கரியை பூசுவாள் என்று எதிர்பார்க்காத அந்த அப்பாவி தந்தையின் கண்கள் கண்ணீரில் நனைந்தன. எவ்வளவு நேரம் இப்படியே கழிந்ததோ, கண்கள் சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தில்
பதிய மணி 2:30 என காட்ட ஒரு பெருமூச்சை எடுத்து மனைவியை தேடி சென்றார். கட்டிலில் படுத்து இன்னமும் அழுது கொண்டிருந்த மனைவியை காண மிகவும் வேதனையாக இருக்க, மெதுவாக தொட்டதும் அழுது வீங்கிய முகத்தோடு கட்டிலில் இருந்து எழுந்தாள் பானு. அவளின் கண்களை துடைத்து, சாரி பானு, பெண்ணுக்கு அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுக்காதேன்னு நீ எச்சரிக்கும் போதெல்லாம் நான் புரிஞ்சுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட உன்னை சமாதானப்படுத்த நினைச்சனே தவிர நீ சொன்னதோ உண்மையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. நடந்தது நடந்து போச்சு. இனி எதை பத்தியும் பேசி பிரயோஜனம் இல்லை என்றதும் ஒரு நெடிய பெருமூச்சு எழுந்தது. அழாது பானு, சங்கீதா வரட்டும், அவகிட்ட கேட்கலாம். அதன் பிறகு என்ன செய்யலாம்னு முடிவு செய்யறது தான் நல்லது என்ற கணவரை ஆழ நோக்கி, ஏங்க, அவ வருவான்னு இன்னும் நம்புறீங்களா என்ற கரைந்த குரலில் கேட்ட மனைவியை கேள்வியாக நோக்கினார். ஏன் பானு இப்படி கேட்குற? ஒரு வாரமா காலேஜுக்கு போகலைனாலும் சாயந்தரமானதும் வீட்டுக்குத்தானே வர்றா. அதே மாதிரி அந்த பையனோட சுத்திட்டு இன்னைக்கும் வீட்டுக்கு வரத்தானே போறா என்றவரின் பக்கம் ஒரு பரிதாப பார்வையை வீசிவிட்டு, இல்லைங்க, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. உங்க நம்பிக்கையை வீணாக்காம இருந்தா ரொம்ப சந்தோஷம் என்றாள் விரக்தியுடன். மனைவியின் பேச்சு புரியாமல், நல்லதே நினைப்போம் பானு. அழுகிறவன் அழுகிறவனுக்கு கண்ணீர் தான் நஷ்டம். ஆனால் கஷ்டப்படுறவனுக்கு வாழ்க்கையே நஷ்டம். சஞ்சலத்தோடு சொன்னவரை கண் இமைக்காமல் பார்த்தாள் பானு. பிரஜித்தின் காரை கண்டதும் வாசலில் அமர்ந்திருந்த கூர்கா உடலில் ஒரு விரைப்புடன் சிறிய முதலாளிக்கு ஒரு சல்யூட் அடித்துவிட்டு வேகமாக பெரிய கேட்டை திறக்க முடியாமல் திறக்க கார் வெண்ணெய் போல் வழுக்கி கொண்டு போர்ட்டிகோவில் நின்றது. காரில் இருந்து இறங்கிய பிரஜித் சுஜி இருந்த பக்கம் வந்து கதவை திறந்து, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் மேடம் என்று இடைவரை குனிந்து சிரிப்புடன் வரவேற்க சுஜியின் முகம் வெட்கத்தில் குங்குமமாய் சிவந்தது. போதும் பிரஜித் என்ற வெட்கத்தில் புன்னகைத்தவளை ரசித்து கொண்டே, ஓகே ஓகே, உள்ளவா சுஜி என்று அழைத்துவிட்டு முன்னால் நடக்க மிரட்சியான பார்வையுடன் பங்களாவை அளவிட்டு கொண்டே அவனை பின்தொடர்ந்தவளை அமர சொல்லிவிட்டு தாயை தேடி மாடி ஏற அவனின் தாய் ஷியாமளா தேவியே மாடி இறங்க அவளின் லட்சுமிகரமான தோற்றத்தை கண்டதும் சுஜி தானாக எழுந்து கை குவித்தாள். தாய்க்கும் சுஜிக்கும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைக்க சுஜி மீண்டும் கை குவித்து, வணக்கம்மா என்றாள். அவளின் கையை அன்புடன் பிடித்து, பரவாயில்லம்மா, உட்கார் என்று உபசரித்துவிட்டு வேலையாளை அழைத்து ஜூஸ் கொண்டு வர சொல்லிவிட்டு எதிர் சோஃபாவில் அமர்ந்து அவளையே புன்னகையுடன் கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வையில் நெளிந்து, என்னம்மா அப்படி பார்க்குறீங்க என்று வெட்க குரலில் கேட்டவளை மலர்ந்த முகத்துடன் நோக்கி அவள் கையை தன் கைக்குள் அடக்கி, என் மக உன்னை பத்தி சொன்னதை விட ரொம்பவே அழகா இருக்கம்மா என்று பாராட்ட சுஜிக்கு கன்னங்கள் சூடாகி முகம் சிவக்க தாயின் பக்கத்தில் சோஃபாவில் கைப்பிடியில் அமர்ந்து கொண்டிருந்த பிரஜித் பெருமையுடன் காலரை தூக்கிவிட்டு கொண்டான். உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லேம்மா என்றதும் பிரஜித் முந்திக் கொண்டு, அம்மா, நான் தான் ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்கனே என்றான் அவனை செல்லமாக முறைத்து. ஏன்பா, நான் சுஜியை பத்தி கேட்கக்கூடாதா என்று சிரிப்புடன் கேட்டுவிட்டு, சரி, நீ போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் கூப்பிடும்போது வந்தா போதும் என அன்பு கட்டளையிட சுஜியிடம் கண்ணாலே விடை பெற்று கொண்டு மாடிக்கு சென்றான். மாடிக்கு சென்று லேப்டாப்பில் ஆபீஸ் வேலையில் மூழ்கி இருந்தவன் இன்டர்காம் மூலம் தாய் அழைத்ததும் கீழே இறங்கி வந்தவனுக்கு தோட்டத்தில் தாயும் தன் மனதை கவர்ந்தவளும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவன் முகம் பூவாய் மலர்ந்தது. அவர்கள் அருகில் நெருங்கி தாயின் தோள் வளைவில் முகம் புதைத்து, என்னம்மா சுஜி என்ன சொல்றாங்க என்று அவளையே பார்த்து கொண்டு கேட்டதும், என் மருமகளுக்கு என்னப்பா குறை, லட்சுமிகரமா இருக்கா, புத்திசாலியா இருக்கா, குணவதியாவும் இருக்கா, இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணும் என்றாள் நிறைவாக. அப்போ சுஜியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, என் செலக்ஷன் ஓகே தானே, உங்களுக்கு சம்மதம் தானே என்ற சிரிப்புடன் கேட்டதும், போடா போக்கிரி, உன் ஆசைக்கு நான் என்னைக்கு தடை சொல்ல போறேன்? நீ எந்த முடிவு செய்தாலும் அது என்னைக்கும் சரியாத்தான் இருக்கும். அதே மாதிரி சுஜி விஷயத்திலையும் சரியாத்தான் இருக்கு. ஸோ சீக்கிரமே உங்கள் கல்யாணத்தை பற்றி அப்பா கிட்ட பேசுகிறேன் என்றாள் சம்மதமாக. அவளின் சம்மதம் சந்தோஷத்தை வாரி இறைக்க, தேங்க்ஸ்மா என்று அவளின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டான். அவனின் குழந்தைத்தனமான செயல் சுஜிக்கு ஆச்சரியத்தை அளிக்க அவனையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தவளிடம், இவன் எப்பவுமே இப்படித்தாமா, இவன் இம்ச தாங்கல என்று அவன் தலையை அன்புடன் கலைத்து செல்லமாக அழுத்து கொள்ள
சுஜி அவர்களின் பாச பிணைப்பை சந்தோஷமாக ரசித்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு மூவரும் ஒன்றாக பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்ததும் ரஞ்சித் சுஜிக்கு வீட்டை சுற்றி காட்டுப்பா என்றதும் சுஜியிடம் தனிமையாக பேசணும் என்று துடித்து கொண்டிருந்தவன் தாயின் பேச்சில் உச்சி குளிர்ந்து போனான். அந்த பெரிய வீட்டை ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்ட ஆர்வமும் ஆச்சரியமும் போட்டி போட பார்த்து கொண்டு வந்தவள் ரஞ்சித்தின் அறைக்குள் நுழைந்ததும் எங்கிருந்தோ ஓடி வந்து வெட்கம் அவளை சூழ்ந்து கொள்ள அவனின் அறையை சரிவர பார்க்காமல் போதும் வாங்க வேற இடத்துக்கு போகலாம் என்ற குரலே எழும்பாமல் கூற பிரஜித் அவளின் கண்களை ஊடுருவி பார்த்தான். ஏன் சுஜி பயமா இருக்கா? என் மேல நம்பிக்கை இல்லையா என்று வருத்தமான குரலில் கேட்டதும் பதறி போனவள் சேச்ச அப்படியெல்லாம் இல்லை பிரஜித், இது ஜஸ்ட் பெட்ரூம் தானே, இங்க பார்க்க என்ன இருக்குன்னு தான் சொன்னேன் என்றாள் தன் செயலுக்கு விளக்கம் அளிக்கும் முகமாக. ஏன் ஒண்ணுமே இல்லை, இது நீங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் பெட்ரூம் இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு பிறகு நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்க போற இடம். சரி, இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல வேற ஏதாவது மாற்று செய்யலாமா என்றான் ஆர்வத்துடன். அவன் கேட்டதும் தான் அந்த அறையை அவள் கண்கள் அலசின. மிக அழகாக, அதே சமயம் அதிகமான பொருட்களே இல்லாமல் மிகவும் சிம்பிளாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த அறையில் குறையே கண்டுபிடிக்காத வகையில் இருக்க ரொம்ப அழகா இருக்கு, இதை ஏன் அனாவசியமா மாத்தணும் என்று கூறிக்கொண்டு டிவியின் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு போட்டோவில் கண்கள் நிலைக்க அதன் அருகில் சென்றாள். அதை கையில் எடுத்து ரசித்து கொண்டே பிரஜித் யார் இந்த பையன், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா என்று கூறிக்கொண்டே அந்த போட்டோவில் தன் இதழ்களை பதித்தாள். பிரஜித் கலாட்டாவாக சிரித்து ஹே சுஜி, அந்த ஸ்மார்ட் பையன் நான் தான், அந்த போட்டோவுக்கு கொடுத்து வச்சது எனக்கு கொடுத்து வைக்கலையே என்று போலியாக வருத்தப்பட சுஜி திரு திருவென விழித்துவிட்டு வெட்கத்துடன் நான் போறேன் என்ற அறையை விட்டு வெளியில் செல்ல முயன்றாள். அவளின் கையை பிடித்து சோஃபாவில் அமர்ந்து ஹே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி ஓடுற, அந்த ஸ்மார்ட் பையனோட மற்ற போட்டோஸ் எல்லாம் பார்க்க வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டே பெரிய ஆல்பத்தை எடுத்து கொடுக்க அதை ஆர்வமாக புரட்டி பார்க்க பார்க்க எப்போது எடுத்தது என்று அவள் பக்கத்தில் அமர்ந்து சொல்லி கொண்டிருந்தான். குழந்தையில் இருந்து இப்போது வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்தையும் அழகாக ஆல்பம் செய்து நீங்காத நினைவுகளை புதைத்து வைத்து கொண்டிருந்த அந்த புகைப்பட ஆல்பம் அவளின் மனதை கொள்ளை கொண்டது. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்பதால் என்னவோ குழந்தையில் அமுல் பேபி மாதிரி கொழு கொழு என்றிருந்த பிரஜித்தை பார்க்க பார்க்க அவனை மாதிரியே தனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை அவளையும் அறியாமலேயே எழுந்தது. ஆனால் அடுத்த வினாடியே அவளின் ஆசை போகும் அபாயகரமான பாதையை அறிந்து ச்சே என்னாச்சு, நானா இப்படியெல்லாம் நினைக்கிறேன் என்ற மனதிற்குள் குட்டி கொண்டவள் பக்கத்தில் அமர்ந்து ஆல்பத்தை காட்டி பேசி கொண்டிருந்தவனை அவனுக்கு தெரியாமல் கொஞ்ச நேரம் ரசித்துவிட்டு ஆல்பத்தை மூடி அவன் கையில் கொடுத்து வாங்க கீழே போகலாம் பிரஜித் என்று அழைக்க அவளுடன் கீழே இறங்கினான். கீழே ஷியாமளா தேவி யாரிடமோ போனில் பேசி கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவளை தோட்டத்துக்கு அழைத்து சென்று அப்புறம் சுஜி உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா, ஏன் கேட்குறேன்னா எதிர்கால எஜமானியாச்சே நீங்க, உங்களுக்கு பிடிக்கலைன்னா மாத்திடலாம் பாருங்க என்று கேலி இழையோட சொன்னவனை பார்த்து சிரித்தாள். அவள் முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை கண்டு கொண்டே சரி சுஜி, அம்மா என்ன சொன்னாங்க இல்ல கேட்டாங்க என்றான் ஆர்வம் கலர்ந்த எதிர்பார்ப்புடன். அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற பிரஜித், பெண்கள் எங்களுக்குள்ள பேச நிறைய விஷயம் இருக்கும், அதையெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்வோம் என்று அவர்களை தேடி வந்து கொண்டிருந்த ஷியாமளா அவனை வேண்டுமென்றே சீண்ட அவனின் கேள்விக்கு பதில் சொல்ல வாய் திறந்த சுஜி அவனின் கலாட்டாவான பதிலில் சிரிப்பை அடக்க முடியாமல் வாய்விட்டு சிரித்தாள். அது சரி, மாமியாரும் மருமகளும் இன்னும் கூட்டணியே அமைக்கல, அதுக்குள்ள என்ன ஓட்டுறீங்களா, நடக்கட்டும் நடக்கட்டும் என்றான் அதே கேலியோடு. அதன் பிறகு கொஞ்ச நேரம் அரட்டையும் கேலியுமாக கழிய மணி 4 தொட்டதும் சரிம்மா நான் கிளம்புறேன், பார்லர்ல வேலை இருக்கு என்று புறப்பட அவளுக்கு ஒரு தட்டில் ஒரு பட்டுப்புடவை வெற்றிலை பூ பாக்கு பழம் என்று வைத்து கொடுக்க சுஜிக்கு அதை வாங்கி கொள்வதற்கு தயக்கமாக இருந்தது. அவளின் பார்வை பிரஜித்தின் பக்கம் தயக்கத்துடன் பாய வாங்கிக்க சுஜி என்றான் பார்வையாலே. புடவை பூ குங்குமம் இவை 3ஐயும் கொடுத்தால், ஒரு சுமங்கலி கொடுத்தால் பெண்கள் வேண்டாம் என்று சொல்லக்கூடாதுமா, அதுவும் கல்யாணமாகாத பெண்கள் கண்டிப்பா வாங்கிக்கணும், வாங்கிக்கம்மா என்ற அந்த தாயின் கனிவான பேச்சில் மேலும் தயங்கி அவளை சங்கடப்படுத்தாமல்
அவள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு தட்டை வாங்கியவளை மனசார வாழ்த்தினாள். அவளிடம் விடை பெற்று கிளம்பியவளிடம் தட்டில் வைத்து கொடுத்த புடவையை ஒரு பையில் போட்டு கொடுத்து, இன்னைக்கு நீ வரப்போறேன்னு தெரிஞ்சிருந்தா பிரஜித்தின் அப்பா வெளியூருக்கு போயிருக்க மாட்டாரு. அவர் இல்லையேன்னு தவறா நினைக்காதம்மா. அவர் நைட் தான் வருவார். அவர்கிட்ட கலந்து பேசிட்டு உங்க வீட்டுக்கு எப்ப முறைப்படி பேச வருகிறோம்னு பிரஜித் கிட்ட சொல்லி அனுப்புறம்மா என்று கூறி அன்புடன் வழி அனுப்பி வைத்தாள். சுஜிக்கு முதலில் வீட்டுக்குள் நுழையும் போது இருந்த மிரட்சி, பயம், தயக்கம் எல்லாம் மறைந்து அன்பும் நேசமுமே நிறைந்திருந்தது. எவ்வளவு பெரிய மனுஷங்க! இவங்களுக்கு நாம என்ன செய்தோம்? மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக தங்கள் நிலைமையை மறந்து அன்பாக பேசி உபசரித்ததும் அல்லாமல், வீட்டின் தலைவர் இல்லை என்று வருத்தப்படாதே என்கிற அந்த அற்புத மனுஷியை நோக்கி கை தானாக குவிந்தது. காரில் ஏறி அமர்ந்ததும் அந்த தாயை விட்டு பிரிய மனமில்லாமல் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே வந்த சுஜியிடம், அப்பா டார்ஜிலிங் வரைக்கும் போயிருக்காரு, இன்னைக்கு நைட்டு வந்துடுவாரு. நீ வர்ற சமயத்துல அவர் இல்லையேன்னு தான் எனக்கும் வருத்தமா இருக்கு. இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் அப்பாவுக்கு உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று தன்னையே சமாதானப்படுத்தி கொண்டான். அவளிடம் பேசிக்கொண்டே வந்தவன் சிக்னல் விழ வண்டியை நிறுத்திவிட்டு சிக்னலுக்காக காத்திருந்த சமயத்தில் 5 வயது சிறுவன் ஒருவன் பிரஜித்தின் காரின் கதவை தட்டி யாசகம் கேட்க, சுஜியிடம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தவன் அந்த பையனின் குரலில் கவனம் கலைந்து திரும்பி பார்த்தான். அழுக்கான உடையில் இருந்தாலும் கண்கள் துரு துருவென்று அழகாக இருந்த அந்த பையனின் நிலை இருவருக்குமே வருத்தத்தை கொடுக்க அவனை அருகே அழைத்து, யார் உன் பெற்றோர்? ஸ்கூலுக்கு போகாமல் எதற்காக இப்படி நடு ரோட்டில் யாசகம் கேட்கிறாய் என்று விசாரித்தான். எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் சார். படிக்க வசதி இல்ல என்று இப்படி எத்தனை பேரிடம் சொல்லி இருப்பானோ. அதில் ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்க, சார் காசு கொடுங்க, சாப்பிட்டு 4 நாளாச்சு என்று பரிதாபமாக கெஞ்சியவனை பார்க்க சுஜிக்கு பாவமாக, அதே சமயம் கஷ்டமாகவும் இருந்தது. அவள் அந்த பையனுக்கு போடுவதற்கு தன் கை பையில் இருந்து பணம் எடுக்க, பிரஜித் அவளை தடுத்து, வெயிட் சுஜி என்று கூறிவிட்டு அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டு கொண்டிருக்கும் போதே சிக்னல் விழுந்துவிட அவனிடம் கொஞ்சம் அங்கேயே காத்திருக்க சொல்லிவிட்டு காரை ஓர் ஓரமாக நிறுத்திவிட்டு அந்த பையனை நோக்கி சென்றான். சுஜிக்கு அவன் எங்கே போகிறான் என்று புரிந்து கொள்ள முடியாததால் காரிலேயே காத்திருக்க கொஞ்ச நேரம் கழித்து வந்து வண்டியை எடுத்த பிரஜித்திடம், எங்க போனீங்க? ஏன் அவனுக்கு காசு கொடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க பிரஜித்? அவன் பாவம் இல்லையா என்றாள் ஆதங்கத்தோடு. அவளின் ஆதங்கம் புரிந்தவனாக, காசு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைய பசி வேணும்னா தீரும். அடுத்த வேளைக்கு அவன் மறுபடியும் இப்படித்தான் ஆபத்தான இடத்துல யாசகம் கேட்பான். பசிக்கிறவனுக்கு மீனை வாங்கி கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுதான் அவன் பிரச்சனையை தீர்க்கும் வழி. அதுதான் அவனையும் அவனுடைய அம்மாவையும் கம்பெனிக்கு வர சொல்லியிருக்கேன் என்று அவன் சொன்னது ஆச்சரியமாக இருந்தாலும் கம்பெனிக்கு எதுக்கு வர சொல்லணும் என்று புரியவில்லை. அவள் மனதில் இருப்பதை அப்படியே பிரஜித்திடம் கேட்க, சிறுவர்களை வேலைக்கு வைத்தால் என்னை கைது செய்திடுவாங்கம்மா என்று சிரித்தவன், அவன் அம்மாவுக்கு தகுந்த வேலை கொடுத்தால் அப்புறம் இந்த மாதிரி ஏன் மற்றவர்களிடம் யாசிக்கப் போகிறார்கள்? எங்கள் கம்பெனியில் ஏழை மாணவர்களுக்கு படிப்பு கொடுப்பதற்காக ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதன் மூலம் அந்த பையனை ஸ்கூலில் சேர்த்து விடலாம் என்று யதார்த்தமாக சொல்லி கொண்டு வந்தவனை பிரமிப்பாக பார்த்தாள். வீட்டின் வாசலில் வண்டி சத்தம் கேட்க சோர்ந்து போய் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த பானு உடலில் சுறுசுறுப்பு வந்த மாதிரி வேகமாக வாசலுக்கு ஓட, சோஃபாவில் கண் மூடி சாய்ந்து கொண்டிருந்த மாணிக்கமும் சத்தம் கேட்டு வாசலுக்கு வேகமாக விரைந்தார். வண்டி சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த தம்பதியர் ஏதோ ஒரு பெண் வந்து ஸ்கூட்டியில் இறங்குவதைக் கண்டு கேள்வியாக பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டு, யாரம்மா நீ என்று கேட்ட பானுமதிக்கு, ஆன்ட்டி நான் சங்கீதாவோட தோழி, என் பெயர் பிரியா. இன்னைக்கு நீங்க அவளை தேடி காலேஜுக்கு வந்தது தெரிஞ்சுதான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன் என்று கூற, உள்ளவாமா என்று அழைத்தாள். சொல்லுமா, என்ன விஷயமா எங்களை பார்க்க வந்த என்று கேட்ட மாணிக்கத்துக்கு இன்னொரு சந்தேகமும் வர, ஏமா நீ காலேஜ் முடிஞ்ச பிறகுதானே வர்ற, அப்படின்னா என் பொண்ணு எங்கம்மா என்றார் கலவரமாக. அங்கிள் அதை பத்தி தான் சொல்ல வந்த என்றவள் தன் கை பையில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கொடுக்க, மாணிக்கம் அதை வாங்காமலேயே மனைவியின் முகத்தை கேள்வியோடு பார்த்தார். அங்கிள், சங்கீதா கொஞ்ச நாளா சரியா காலேஜுக்கு வர்றதே இல்லை.
அப்படியே வந்தாலும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபோன் வரும். உடனே கிளாஸ கட் அடிச்சுட்டு கிளம்பிடுவா. அதே மாதிரி இன்னைக்கு காலையில வந்தவ, இந்த கடிதத்தை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு, என்ன ஏதுன்னு சரியா சொல்லாம வேகமா கிளம்பிட்டா. என்று ஒருவாறாக தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்லி முடிக்க, மாணிக்கத்தின் முகம் இருண்டு போனது. பானுவுக்கு ஏதோ புரிந்தது போல கைகள் நடுங்க, பிரியா நீட்டின கடிதத்தை வாங்கி படித்தவளின் முகம் முத்து முத்தாக வேர்த்து நெஞ்சை பிடித்து கொண்டு சரிய, பிரியா ஓடிப்போய் அவளை தாங்கினாள். மாணிக்கம் பதறிப்போய் கீழே விழுந்த மனைவியை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு, ஒரு கையால் கடிதத்தை எடுத்து அவசரமாக படித்தவரின் முகம் பேய் அறைந்தது போல மாற, அப்படியே மனைவியுடன் கீழே சரிந்தார். அதற்குள் தண்ணீர் எடுத்து வந்து அவர் முகத்தில் தெளித்த பிரியா, பானுவின் நெஞ்சை நீவி விட, கொஞ்சம் தெளிந்த பானு கணவரின் மடியில் இருந்து எழுந்து கண்ணீருடன், ஏமா, இந்த கடிதத்தில் இருக்கிறது உண்மையா? எங்க பொண்ணு உண்மையாவே அந்த பையன் கூட போயிட்டாளா? எப்பம்மா கல்யாணம்? என்று அந்த தாய் உள்ளம் பாசத்தில் கசிந்துருங்கி கேட்டது. அதுவரை சிலையாய் சமைந்திருந்த மாணிக்கம், ஏன் அவ ஓடிப்போய் செய்துக்கிற கல்யாணத்துக்கு நீ போய் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் செய்ய போறியா? போ, போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வராத என்று ஆவேசம் வந்தாற்போல் இறைந்தார். அவரின் கோபத்தைக் கண்டு பிரியாவே அரண்டு போக, இதுவரை கணவரை இப்படி ஒரு கோபத்தோடு பார்க்காததால் அவரின் ரௌத்ரம் பானுவை அதிர செய்தது. அங்கிருந்த சூழ்நிலையைக் கண்டு பிரியா அவர்களிடமிருந்து வந்த வேலை முடிந்துவிட்டு விடை பெற்று கொண்டு செல்ல, பானு மெதுவாக, என்னங்க, எது எப்படி இருந்தாலும் அவ நம்ம பெண். அவ இப்படி யாரும் இல்லாத அனாத மாதிரி கல்யாணம் செய்துக்கிறத எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அதுவும் இல்லாம அவ சின்ன பொண்ணுங்க, உலக அனுபவமே இல்லாதவ. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்க என்று பரிதாபமாக கெஞ்சியவளை உக்கிரமாக முறைத்தார். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.